ஹலோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் கீரை புட்டு செய்வோம். அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி கீரை புட்டு செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் இப்படி தான் செய்கிறது. இனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. என்னுடைய டேஸ்ட்டு இதுதான், நீங்கள் பாருங்கள். இது நான் ஏற்கனவே இறாலுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், டர்மரிக் கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷம், 3 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அவிச்சா போதும். இறாலை லைட்டாக அவிச்சு அந்த இறாலை எடுத்து வச்சுட்டு, இப்போ அந்த தண்ணியில் தான் நான் இப்போ இந்த மாவை செய்ய போகிறேன். இதை நீங்கள் இறாலை கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சு தண்ணி எடுத்த பிறகு நான் 1 கிலோவுக்கு செய்கிறேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டு அது லைட்டாக இறாலை ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் சரி. அவிச்சு எடுத்து இப்படி குழச்சி இப்படி தண்ணி இந்த இறால் தண்ணியை ஊற்றி நீங்கள் குழச்சி எடுக்கணும். நான் இப்படி தான் செய்கிறது. ஏன்னா நீங்கள் கையால் உருத்தி போடும்போது அது சரியான ஒரு மணியாக வராது. அந்த மா மணியாக வராது. இப்படி நீங்கள் கையால் உருட்டி போடும்போது அது பெரிய பீஸாக இருக்கும். அதால் நான் என்ன செய்கிறது, இப்படி ஒரு டின் ஒன்று எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். அதால் இப்படி கொத்து அது மணியாக வரும். இப்படி நீங்கள் இப்படி செய்து அது சின்ன பீஸ் எல்லாம் முன்னுக்கு வந்துடும். அது பிறகு நீங்கள் திருப்பி போட்டுட்டு திருப்பி அது செய்யுங்க. கொஞ்சம் வெட்டாக இருந்தால், கொஞ்சம் ஈரமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மாவு போட்டு பிரட்டிட்டு நீங்கள் இப்படி செய்ய சரி.
இங்கே பாருங்கள், மணி மணியாக வரும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடக்குள்ள தொண்டையை அடைக்காது. இல்லாட்டி இப்படி பெரிய பெரிய பீஸாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் முழுங்குறது. அதால் நீங்கள் இப்படி செஞ்சுட்டு போடுங்க. அல்லது கொஞ்சம் கையால் இப்படி செய்யும்போது அது பெருசாக வரும். உங்களுக்கு சரியான கஷ்டமாகும். அது பார்க்க வடிவாகவும் இருக்காது. இப்போ நாங்கள் இதை செஞ்சு எடுத்துட்டோம். சிறு இதாக எடுத்துட்டோம், கூனியாக எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையானது இந்த அரிசி. 1 கிலோ மாக்கு நான் 1/2 கிலோ மீனும் 1/2 கிலோ துண்டு மீன், அதாவது டூனாவோ அல்லது தலைப்பத்து அப்படி ஏதாவது நீங்கள் முள் இல்லாத மீன் தான் நீங்கள் இதுக்கு எடுக்கணும். 1 கிலோவுக்கு நான் 1/2 கிலோ மீன் 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்தேன். ப்ரானும் 1 கிலோ எடுத்தேன். 1 கிலோ இதுக்கு பிளேன் மாவுக்கு பிட்டுக்கு 1 கிலோ இறால் எடுத்தேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி பொரித்து வச்சுக்கொள்ளுங்க. நல்லா எண்ணெய் இல்லாமல் பொரித்து வச்சுக்கொள்ளுங்க. இறாலையும் லைட்டாக இது போட்டு நாங்கள் இந்த குழைக்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் தேவை தானே இந்த தண்ணி தேவை. இது அவிச்சே தான் இந்த தண்ணி, இறால் அவிச்ச தண்ணி தான் இது. அந்த இறாலை 5 நிமிஷம் அவிச்சு எடுத்துட்டு அதை இப்போ பொரித்து வச்சிருக்கி, 3/4 பதத்துக்கு பொரித்து வச்சிருக்கி. இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இது கொஞ்சம் பொரிச்சது எது கருவேப்பிலை, அதாவது கறி லீஃப் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கி பொரித்து வச்சுக்கி. அடுத்தது மெயின் சாமான் இவங்க தான். இவங்க இல்லாட்டி இந்த பிட்டு செய்ய இயலாது. அப்போ இது தான் மெயின் சாமான். இதை நாங்கள் ஒரு சின்னதாக வெட்டி இதுக்குள்ளே போட்டு இதுகளையும் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், இதை ஃபஸ்ட்டுக்கு இப்படி செஞ்சு எடுக்கலாம். இல்லாட்டி பிளெண்டரில் ஒரு அடிங்க. உங்களுக்கு இப்படி லேசன்னா நீங்கள் இப்படி செய்யுங்க. இப்படி செஞ்சுட்டு இப்படி செய்து வைக்கணும். அதை வேறையா ஒரு சுற்றி வைங்க பிளெண்டரில். இறாலையும் இதையும் தேங்காய்ப்பையும் இறாலையும் இந்த இறாலை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பொரிச்ச வெங்காயத்தையும் என்ன செய்யுங்க, ஒரு சுற்றுங்க. பெருசாக அடிக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு இதை சுற்றி எடுத்துட்டு பிறகு இதை ஒரு 2 அப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று. நல்லா இது இதாகக்கூடாது, அரைக்கக்கூடாது. இதை சும்மா அந்த சிறு துண்டுகளாக தான் இருக்கணும். இப்படி இதில் தான் இருக்கணும், சிறு துண்டாக தான் இருக்கணும். அப்போ தான் சப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இது ரெட் சில்லி. இதை நீங்கள் முழு செத்த மிளகாவை கொஞ்சம் எண்ணெயில் அப்படி ஒரு சாடையை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அரைச்சி வைங்க. இப்படி சிறு துண்டாக அரைச்சி வைக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இறாலையும் இதையும் ஃபஸ்ட்டுக்கு இதை சாடையை ஒரு ரவுண்ட் சுற்றி போட்டு அதுக்கு பிறகு இந்த இறாலை போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதோட கருவேப்பிலையை நீங்கள் இப்படி கசக்குனீங்களா அது இப்படி வரும். அதை நீங்கள் போட்டால் சரி. அந்த பிட்டு அவிக்கக்குள்ளே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை ஒரு சுற்றிட்டு வருவோம் பிளெண்டருக்குள்ள போட்டு. இந்தாக்கி 2 சுற்றியாச்சு. இதில் ஒரு சைடில் வைங்க. சரி, இதை ஒரு சுற்றிட்டு வருவோம். இதையும் ஒரு சுற்றியாச்சு. இப்போ துண்டாக வரும். சரியா, இதை எப்படி ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு இதை ஒரு சைட்டில் வைங்க.
இப்போ இதை ஒரு சுற்றுவோம். முருகை பொரிக்காதீங்க, இறால் கொஞ்சம் அரைவாசிக்கு பொரிச்சா போதும். என் டயட்க்குன்னு நம்ம அதை அவிச்சு தண்ணி எடுத்துக்கிறோம் தானே, அதை சுட்டி நீங்கள் முருகை பொரிக்காதீங்க, அரை பதத்துக்கு பொரிச்சா போதும். இப்போ இதை ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. நீங்கள் நல்லா சுட்டாதீங்க, சும்மா அப்படி ஒரு அரைக்கிற வாசி தான் வைக்கணும். இப்படி உடஞ்ச மாதிரி தான் வைக்கணும். அப்போ ஒரு அளவாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கடிப்பட டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒரு அடி அடித்தாச்சு. இப்போ கேலியாக அப்படி சின்ன சிறு துண்டாக நாங்கள் இதை செய்துட்டோம். இனி என்ன செய்யுது, தான் பெரட்டி காட்டுறீங்க. இப்போ நாங்கள் கீரையை சிறு துண்டாக வெட்டி வச்சுருக்குது, கட் பண்ணிக்குது. இது தேங்காய் துருவல். இது என்ன செய்ய போகிறோம், பெரட்ட போகிறோம். கொஞ்சம் எடுங்க, இதில் ஒரு கொஞ்சம் எடுங்க. இந்த மீனில் ஒரு கொஞ்சம் எடுங்க, இதில் ஒரு கொஞ்சம் எடுங்க. பொரிச்ச இறால் போட்டுட்டு வைங்க. இதை வச்சுட்டு இப்போ என்ன செய்வோம், தேங்காய் துருவல் கொஞ்சம் போடுவோம். இந்த கீரையும் கொஞ்சம் போடுவோம். இப்போ இதை பரட்டுவோம். நல்ல கீரையும் தேங்காய் பூவும் போட்டு நல்லா பெரட்டி இடுங்க. இப்போ நாங்கள் இதை ஸ்டீம் பண்ணிட்டோம். நீங்கள் இதில் கொஞ்சம் போடுங்க, ரெட் சில்லியில் கொஞ்சம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு போடுங்க. அப்புறம் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் போடுங்க, ஃப்ரை பண்ண வெங்காயத்தில். அப்புறம் இதில் ஒரு கொஞ்சம் போடுங்க. இப்போ இது பிரட்டுங்க.
உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா கொஞ்சம் கூட போடுங்க உரைப்பை. இப்போ கீரை புட்டு ரெடி. செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.